தம் மீதான நீதிமன்ற வழக்குகளை கைவிடுமாறு முன்னாள் பிரதமர் முஹிதீன் யாசின் விடுத்திருந்த கோரிக்கையை உயர்நீதிமன்றம் இன்று நிராகரித்தது. பிரதமராக இருந்தபோது அரசு அதிகாரத்தை மீறியதாகவும் சட்டவிரோத செயல்களில் ஈடுபட்டதாகவும் முன்னாள் பிரதமர் தான் ஸ்ரீ முஹிதீன் யாசின் மீதான 7 குற்றச்சாட்டுகளின் விசாரணைக்கு முஹிதீன் ஒத்துழைக்க வேண்டும் என்று உயர்நீதிமன்றம் இன்று உத்தரவிட்டுள்ளது. மேலும் முஹிதீன் ஈடுபட்டதாக குற்றம் சாட்டப்பட்ட 7 வழக்குகளும் நவம்பர் 10ஆம் தேதி நீதிமன்றத்தில் விசாரிக்கப்படும் என்று உயர்நீதிமன்ற நீதிபதி கே முனியாண்டி உத்தரவிட்டார். தான் ஸ்ரீ முஹிதீன் யாசின் பிரதமராக இருந்தபோது ஜனா விபாவா திட்டத்தின் குத்தகைகள் தொடர்பாக புகாரி ஈக்விட்டி சென்ட்ரியான் பிர்ஹாட், நெப்டூரிஸ் சென்ட்ரியான் பிர்ஹாட், மம்ஃபூர் சென்ட்ரியான் பிர்ஹாட் ஆகிய நிறுவனங்களிடம் இருந்து 232.5 மில்லியன் நிதி பெற்றதாக அவர் மீது குற்றம் சாட்டப்பட்டது. கடந்த 2022ஆம் ஆண்டு ஜூலை மாதம் முஹிதீனின் பசாத் கட்சியின் 2 வங்கிகள் 200 மில்லியன் பண பரிவர்த்தனையை மேற்கொண்டதாக நிரூபிக்கப்பட்ட நிலையில் அந்த 200 மில்லியன் நிதி எங்கிருந்து பெறப்பட்டது என்கிற எந்த ஒரு ஆதாரமும் இல்லாததால் முஹிதீன் அரசு திட்டங்கள் மூலமாக இந்த நிதியை சட்டவிரோதமாக பயன்படுத்தி இருப்பதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. அரசு நிகழ்ச்சியில் மதுபானம் வழங்கப்பட்டிருப்பதாக சுற்றுலா கலை கலாச்சாரத்துறை அமைச்சர் டதஸ்ரீ தியோங் கிங் சிங் மீது குற்றச்சாட்டுகள் எழுந்த நிலையில் இனியும் இது மாதிரி நிகழக்கூடாது என்று பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் எச்சரிக்கை விடுத்துள்ளார். இதுகுறித்தான சர்ச்சைகள் எழுந்ததும் சுற்றுலா கலை கலாச்சாரத்துறை அமைச்சரிடம் இதுகுறித்து தாம் விளக்கம் கேட்டதாகவும் சுற்றுலா நிகழ்ச்சியின் அதிகாரப்பூர்வ நிரலுக்கு பின்னர் மதுபானம் வழங்கப்பட்டிருப்பதாகவும் அமைச்சு விளக்கம் அளித்ததில் தமக்கு உடன்பாடு இல்லை என்றும் பிரதமர் தெரிவித்தார். இது நிகழ்ந்திருக்க கூடாது என்று சுட்டிக்காட்டிய அவர் அரசு நிகழ்ச்சிக்கான வரவை மீண்டும் மீறினால் தகுந்த நடவடிக்கையை டதஸ்ரீ தியோங் கிங் சிங் எதிர்கொள்ள நேரிடும் என்று அன்வார் எச்சரிக்கை விடுத்தார். நிகழ்ச்சி முடிந்தாலும் மதுபானம் வழங்கப்பட்டிருக்க கூடாது என்பதில் தாம் உறுதியாக இருப்பதாகவும் இனியும் இது மாதிரியான சம்பவங்கள் நிகழாது என டதஸ்ரீ தியோங் கிங் சிங் தரப்பிலிருந்து வேண்டுகோள் விடுத்திருப்பதாகவும் அவர் கூறினார். முன்னதாக எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சுற்றுலா கலை கலாச்சார அமைச்சர் டதஸ்ரீ தியோங் கிங் சிங் இஸ்லாமிய நெறியை மீறியிருப்பதால் அவர் பதவி விலக வேண்டும் என்று நாடாளுமன்ற செய்தியாளர் சந்திப்பில் கண்டனத்தை பதிவு செய்தனர். அனைத்துலக கால்பந்து சங்கமான ஃபிஃபா மலேசிய கால்பந்து சங்கத்தின் மீது சுமத்தியிருக்கும் குற்றச்சாட்டுகளுக்கு மலேசிய கால்பந்து சங்கம் அமைதியாக இருக்கக்கூடாது என்று இளைஞர் விளையாட்டுத்துறை அமைச்சர் ஹன்னா இயோ கேட்டுக் கொண்டுள்ளார். மலேசிய அணியில் வெளிநாட்டினர் பங்கேற்பதில் எந்த ஒரு சட்ட சிக்கலும் இல்லை என்றாலும் வெளிநாட்டினருக்கு வழங்கப்பட்டிருக்கும் மலேசிய குடியுரிமையில் போலி ஆவணங்கள் பயன்படுத்தப்பட்டுள்ளதா என்கிற விளக்கத்தை மலேசிய கால்பந்து ஆணையம் தெரிவிக்க வேண்டும் என்று ஹன்னா இயோ வலியுறுத்தினார். அனைத்துலக அளவில் மலேசியாவின் நற்பெயரை களங்கப்படுத்தி வருவதை மலேசிய கால்பந்து சங்கம் உணர்ந்திருப்பதாகவும் FAM இது குறித்து அனைத்துலக கால்பந்து சங்கமான ஃபிஃபாவிடம் மேல்முறையீடு செய்யவிருப்பதாகவும் தெரிய வந்துள்ளது. மேல்முறையீட்டுக்கு முன்னதாக ஆவணங்கள் தொடர்பாக எந்த ஒரு சிக்கலும் இல்லாமல் இருப்பதை மலேசிய கால்பந்து சங்கம் உறுதிப்படுத்தி இருக்க வேண்டும் என்றும் இதுகுறித்து மலேசிய கால்பந்து சங்கம் முறையான விளக்கம் பெற வேண்டும் என்றும் ஹன்னா இயோ வலியுறுத்தினார். ஸ்லாங்கூர் காவல்துறையினர் மேற்கொண்ட சோதனையில் 223 கிலோகிராம் போதைப் பொருட்களுடன் 2 கும்பல்கள் கைது செய்யப்பட்டிருப்பதாக ஸ்லாங்கூர் மாநில காவல்துறை தலைவர் டத்தோ சசாலி ககார் தெரிவித்தார். ஸ்லாங்கூர் மாநில காவல்துறையும் போதைப் பொருள் தடுப்பு பிரிவும் இணைந்து சுபாங் ஜயாவிலும் செர்டாங்கிலும் இச்சோதனையை மேற்கொண்டதில் 25.15 மில்லியன் மதிப்பிலான போதைப் பொருட்களும் 1,58,350 ரிங்கிட் மதிப்பிலான சொகுசு வாகனங்களும் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாக டத்தோ சசாலி ககார் தெரிவித்தார். சுபாங் ஜயாவில் மேற்கொள்ளப்பட்ட சோதனையில் 19.76 மில்லியன் மதிப்பிலான போதைப் பொருட்களுடன் 6 பேர் கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் செர்டாங்கில் மேற்கொள்ளப்பட்ட சோதனையில் 5.4 மில்லியன் மதிப்பிலான போதைப் பொருட்களுடன் ஒருவர் கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் டத்தோ சசாலி ககார் தெரிவித்தார். மொத்தம் கைது செய்யப்பட்ட 7 பேரில் ஒரு பெண்ணும் அடங்குவதாக டத்தோ ஸ்ரீ சசாலி ககார் தெரிவித்தார். பறிமுதல் செய்யப்பட்ட போதைப் பொருள் 7,50,000க்கும் மேற்பட்டவர்கள் பயன்படுத்தும் வகையில் அமைந்திருப்பதாகவும் கைது செய்யப்பட்ட அனைவரும் 30 முதல் 56 வயதுக்கு உட்பட்ட உள்ளூர் வாசிகள் என்று அடையாளம் காணப்பட்டிருப்பதாகவும் அவர் கூறினார். மேல் அதிக விசாரணைக்காக அவர்களை தடுப்பு காவலில் வைத்திருப்பதாக டத்தோ சசாலி ககார் தெரிவித்தார்.
தலைநகரில் சாலை போக்குவரத்து விதிகளை மீறிய வாகனங்களுக்கு எதிராக கடந்த 6 நாட்களில் மொத்தம் 16,000 சம்மன்களை கோலாலம்பூர் சாலை போக்குவரத்து துறை வழங்கி இருப்பதாக கோலாலம்பூர் காவல்துறை தலைவர் லத்தோ ஃபடில் மாசூஸ் தெரிவித்துள்ளார். கடந்த அக்டோபர் 1ஆம் தேதி தொடங்கப்பட்ட இச்சோதனை நேற்று இரவு வரையில் கோலாலம்பூரின் முக்கிய சாலைகளில் மேற்கொள்ளப்பட்டதாக லத்தோ ஃபடில் மாசூஸ் தெரிவித்தார். கார் ஓட்டுநர்களுக்கு 13,365 சம்மன்களும், மோட்டார் சைக்கிள் ஓட்டிகளுக்கு 2,813 சம்மன்களும், வணிக வாகனங்களுக்கு 200 சம்மன்களும் என 7 நாட்களில் 16,000 சம்மன்கள் வழங்கப்பட்டிருப்பதாக லத்தோ ஃபடில் மாசூஸ் தெரிவித்தார். தலைநகரில் ஏற்படும் பெரும்பாலான வாகன நெரிசல்களுக்கு சாலை விதிகளை ஓட்டுநர்கள் முறையாக பின்பற்றாதது காரணம் என்பதால் கோலாலம்பூர் சாலை போக்குவரத்து பிரிவு ஓப்ஸ் PUU எனும் சிறப்பு சோதனையின் மூலமாக சாலை விதிகளை மீறும் ஓட்டுநர்களுக்கு சம்மன் வழங்குவதாக அவர் கூறினார். குளோபல் ஸ்மூத் புளோட்டிலா மனிதாபிமான பணியில் பங்கேற்ற 23 மலேசியர்களும் இன்று இரவு 10 மணிக்கு KLIA 1வது முனையத்திற்கு வருகை தருவார்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. சிந்தா காசா மலேசியாவின் ஆர்வலர்களில் ஒருவரும் தலைமை நிர்வாக அதிகாரியுமான முகமது நடீர் அல் நூரி கமாருஜமான் தங்கள் வருகையை முகநூல் பதிவில் உறுதிப்படுத்தினார். புதன்கிழமை இரவு 6 மணிக்கு தொடங்கும் புகிட் ஜலீலில் உள்ள அக்சியேட்டா அரங்கில் நடைபெறும் ஒற்றுமை கூட்டத்தில் அனைத்து ஆர்வலர்களும் கலந்து கொள்வார்கள் என்று அவர் அறிவித்தார். இனப்படுகொலையால் 2 ஆண்டுகள் காசா அழிக்கப்பட்டதற்கான ஆணையையும் செய்தியையும் வழங்க விரும்புவதாக அவர் கூறினார். சுமுத் நுசாந்திரா கட்டளை மையம் விமான நிலையத்திற்கு வரும் ஆர்வலர்களை வரவேற்க அனைத்து ஆதரவாளர்களையும் ஊடகங்களையும் அழைத்துள்ளது. 47வது ஆசியான் உச்சி மாநாட்டிற்கான ஏற்பாடுகள் மற்றும் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பின் வருகை குறித்து இன்று காலை ஆட்சியாளர்கள் மாநாட்டில் விளக்கம் அளித்ததாக பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்துள்ளார். டிரம்பின் முன்மொழியப்பட்ட 20 அம்ச காசா அமைதி திட்டம் குறித்த அரசாங்கத்தின் நிலைப்பாட்டையும் விளக்கியதாகவும் 23 மலேசிய தன்னார்வலர்கள் இஸ்ரேலிய படைகளால் தடுத்து வைக்கப்பட்டிருந்த குளோபல் ஸ்மூத் புளோட்டிலா தொடர்பான முன்னேற்றங்கள் குறித்த புதுப்பிப்புகளை வழங்கியதாகவும் அன்வார் கூறினார். 2026ஆம் ஆண்டுக்கான பட்ஜெட்டுக்கான அரசாங்கத்தின் தயாரிப்புகள் போன்ற கொள்கை பிரச்சனைகளையும் பேசியதாக அவர் இன்று ஆசியான் எதிர்காலத்திற்கு தயாராகும் பொதுச்சேவைக்கான மாநாட்டின் செய்தியாளர்கள் கூட்டத்தில் இதனை தெரிவித்தார். பூடி மடானி ரோன் 95 மானிய விலை பெட்ரோலுக்கான தகுதியை 3 புதிய குழுக்களுக்கு விரிவுபடுத்துவதாக அரசாங்கம் இன்று அறிவித்துள்ளது. இதன் மூலம் நாடு முழுவதும் மேலும் 31,000க்கும் மேற்பட்ட மக்கள் பயன் பெறுவார்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த விரிவாக்கம் மலேசிய மீன் வள மேம்பாட்டு ஆணையத்தில் பதிவு செய்யப்பட்ட 17,900க்கும் மேற்பட்ட மீனவர்களையும், சபா துறைமுகங்கள் மற்றும் துறைமுக துறையில் பதிவு செய்யப்பட்ட 4,300க்கும் மேற்பட்ட தனியார் படகு உரிமையாளர்களையும், சாலை போக்குவரத்து துறையால் பதிவு செய்யப்பட்ட 9,700க்கும் மேற்பட்ட புதிய ஓட்டுநர் உரிமம் வைத்திருப்பவர்களையும் உள்ளடக்கியது என்று நிதி அமைச்சு ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளது. இந்த விரிவாக்கத்தின் மூலம் மானியம் இல்லாமல் லிட்டருக்கு 2 வெள்ளி 60 காசுடன் ஒப்பிடும் போது லிட்டருக்கு 1 வெள்ளி 99 காசுடன் மானிய விலையில் ரோன் 95 பெட்ரோல் விலையை அனுபவிக்கும் 16 மில்லியனுக்கும் அதிகமான மலேசியர்களில் அவர்களும் இப்போது உள்ளனர் என்று அமைச்சு தெரிவித்துள்ளது. அரசாங்க நிகழ்வுகளில் மதுபானங்களை வழங்கியதாக கூறப்படும் சர்ச்சை தொடர்பாக சுற்றுலா, கலை மற்றும் கலாச்சாரத்துறை அமைச்சர் டதஸ்ரீ தியோங் கிங் சிங்கை பதவியில் இருந்து நீக்க வேண்டும் என்று எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இன்று நாடாளுமன்றத்தில் நடந்த செய்தியாளர் சந்திப்பில் மஸ்ஜித் தானா நாடாளுமன்ற உறுப்பினர் டத்தோ மாஸ் எர்மியாத்தி சம்சுடீன் இந்த விவகாரம் தொடர்பாக மலேசியர்களிடம் வெளிப்படையாக அவர் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று தியோங்கை வலியுறுத்தினார். இது ஒரு அரசாங்க விழா, மூடிய கதவு நிகழ்வு அல்ல என்பதை நாம் அனைவரும் அறிவோம். விழாவிற்காக விநியோகிக்கப்பட்ட பந்தல் மற்றும் பிற பொருட்களில் சங்கங்கள், தொழில்துறை வீரர்கள் அல்லது தனியார் அமைப்புகளின் லோகோக்கள் எதுவும் இல்லை என்று அவர் சுட்டிக்காட்டினார். பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் அமைச்சரை அவரது பதவியில் இருந்து நீக்க வேண்டும் என்று பரிகாத்தான் நேஷனல் வலியுறுத்துவதாக அவர் குறிப்பிட்டார். ஒரு பொறுப்பான அமைச்சராக இந்த சங்கடமான சம்பவத்திற்கு அவர் தார்மீக பொறுப்பேற்க வேண்டும் என்று மாஸ் எர்மியாத்தி கூறினார். மத உணர்வுகளை மதிக்க தவறிய தலைமைத்துவத்தின் குறைபாட்டை இது பிரதிபலிக்கிறது என்றும் அதை இலகுவாக எடுத்துக்கொள்ள முடியாது என்றும் அவர் தெரிவித்தார்.
சுற்றுலா மலேசியா மற்றும் அதன் தொடர்புடைய நிறுவனங்களில் உள்ள அதிகாரிகளுக்கான நியமன செயல்முறையை தணிக்கை செய்ய பொது சேவை துறையையும் பரிகாத்தான் நேஷனல் கேட்டுக்கொள்கிறது என்றும் அவர் மேலும் கூறினார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.